ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று பல விளையாட்டு செய்திகளுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். டக் டக்னு பார்த்துருவோம், வாங்க வீடியோக்கு போகலாம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலே நடைபெற்ற 4வது டெஸ்ட் போட்டியிலே ஆஸ்திரேலியா அணி 184 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. முதல் இன்னிங்ஸ்லே ஆஸ்திரேலியா அணி 474 ஓட்டத்தினையும், இந்திய அணி முதலாவது இன்னிங்ஸ்லே 369 ஓட்டத்தினையும் பெற்றது. குறுகிய ஒரு ஓட்ட சதவீதமாகத்தான் இருந்தது. 105 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே ஆஸ்திரேலியா அணி முன்னிலையில் இருந்தது. இருந்தாலும் இரண்டாவது இன்னிங்ஸ்க்காக வேண்டி துடுப்படுத்த ஆடிய ஆஸ்திரேலியா அணியினர் 228 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள். ஆஸ்திரேலியா அணியினர் இந்திய அணி சார்பிலே பந்து பும்ரா 5 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ் 3 விக்கெட்டினையும், ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட்டினையும் கைப்பற்றி இருந்தார். இன்னிங்ஸ்லே பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி எப்படியாவது வெற்றி பெற்றுவிடும் அல்லது போட்டியை சமநிலையை படுத்திவிடும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்தோம். இருந்தாலும் இந்திய அணி நமக்கு அதிர்ச்சி வைத்தியம் முறை தந்தது. 33 ஓட்டங்களிலே 3 விக்கெட்டுகளை இந்த போட்டியை பார்த்திருந்த நாம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது. அதாவது ரோஹித் சர்மா 9 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறினார். KL ராகுல் ஓட்டம் எதுவும் பெறாத நிலையிலும், விராட் கோலி 5 ஓட்டங்களை பெற்ற வேளையிலும் ஆட்டமிழந்து வெளியேறினர். ஜெய்ஸ்வால் மற்றும் ரிஷப் பண்டினுடைய இணைப்பாட்டமானது ஒரு நம்பிக்கையை தந்தது. எப்படியாவது இந்த போட்டியை இந்திய அணி சமன் செய்துவிடும், இந்திய அணி இந்த போட்டியிலே வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குகின்றது என்பதனை அந்த 2 துடுப்பாட்ட வீரர்களும் நிரூபித்துக் கொண்டிருந்தார். ஜெய்ஸ்வால் 50 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதாவது அவர் 18 போட்டிகளில் விளையாடி 10வது அரை சதத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த தருணத்திலே நாங்கள் ஜெய்ஸ்வால் சதம் அடிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே 82 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறுகின்றார். ரிஷப் பண்ட் 30 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் அவரும் ஆட்டமிழந்து வெளியேற, மற்றைய அதன் பிறகு வந்த துடுப்பாட்ட வீரர்கள் அனைவரும் குறுகிய இலக்க ஓட்டத்துடனே நடையை கட்டிருந்தார்கள். இதனால் ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஏமாந்திருந்தோம். அடுத்ததாக இன்றைய நாளிலே இன்னும் ஒரு போட்டி இடம்பெற்றிருந்தது. நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி. இந்த போட்டியிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது இலங்கை அணி. ஆனால் முதலாவது களத்தடுப்பை தீர்மானித்திருந்தார்கள். அந்த வகையிலே நியூசிலாந்து அணி துடுப்பாட்டத்திற்கு பணிக்கப்பட்டிருந்தது. நியூசிலாந்து அணி நிர்ணயித்த 20 ஓவர் நிறைவிலே 184 ஓட்டங்களை பெற்று 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. நியூசிலாந்து அணி சார்பிலே அதிகபட்சமாக ரொபின்சன் 41 ஓட்டத்தினையும், சப்மேன் 42 ஓட்டத்தினையும், மிச்சல்ஸ்ஹே ஆட்டம் இழக்காமல் 41 ஓட்டத்தினையும் பெற்றிருந்தார்கள். இலங்கை அணி சார்பிலே பந்து வீச்சிலே மிகவும் சிறப்பாக செயற்பட்டிருந்தார் வனிந்து ஹசரங்க. 4 ஓவர் பந்து வீசி 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார். நுவான் துசார 4 ஓவர் பந்து வீசி 1 விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார். மதிச பத்திரனவும் 4 ஓவர் பந்து வீசி 1 விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார். எவ்வாறாவது இந்த போட்டியிலே இலங்கை அணி வெற்றிலக்கை அடைந்து விடும். ஆனால் அங்கே இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் எல்லாம் நமக்கு அதிர்ச்சி வைத்தியம் தந்திருந்தார்கள். அந்த வகையிலே இலங்கை அணி 19.1 ஓவரிலே 141 ஓட்டத்திற்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இலங்கை அணி சார்பிலே குசல்ஜனித் பெரேரா மாத்திரம் 48 ஓட்டங்களை பெற்றிருந்தார். பத்தும் நிசங்க 37 ஓட்டங்களையும், சரித் அசலங்க 20 ஓட்டங்களையும் இலங்கை அணி சார்பிலே அதிகபட்சமாக பெற்றிருந்தார்கள். இருந்தாலும் இந்த போட்டியிலே இலங்கை அணி தோல்வி அடைந்திருக்கின்றது. இந்திய அணி 5 டெஸ்ட் தொடரை கொண்ட போட்டியிலே 2-1 என்ற கணக்கிலே முன்னிலையில் ஆஸ்திரேலியா அணி காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளை நீங்கள் சுட பார்வையிட விரும்பினால் ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.